என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். வன்னியர்களுக்காக இதுவரையில் ராமதாஸ் என்ன செய்திருக்கிறார்? வன்னியர்களுக்காக இதுவரையில் அன்புமணி என்ன செய்திருக்கிறார்? இது நான் கேட்கலங்க, CN ராமமூர்த்தி கேட்கிறார். வன்னியர் கூட்டமைப்பின் தலைவராக இருக்கின்ற CN ராமமூர்த்தி கேட்கிறார். வன்னியர் சமுதாயத்தை வைத்து ராமதாஸ் அவர்கள் பிழைப்பு நடத்துகிறார். வன்னியர் சமுதாயத்திற்கு ராமதாஸ் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு CN ராமமூர்த்தி கேட்கிறார். CN ராமமூர்த்தி அவர்களுக்கு இந்த சண்முகத்தின் ஒரு எளிய கேள்வி. உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். வன்னியர்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் எதையுமே செய்யல. வன்னியர்களுக்கு டாக்டர் அன்புமணி அவர்கள் எதையுமே செய்யல. ஆனா 20 விழுக்காடு இடஒதுக்கீடு 1989 கொடுக்கப்பட்டது. அந்த 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கருணாநிதி அவர்கள் வன்னியர்களை அழைத்து அவரே கொடுத்து விட்டாரா? அந்த 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்காக எந்த ஒரு துரும்பையும் மருத்துவர் ஐயா அவர்கள் கிள்ளி போடவே இல்லையா? அல்லது நீங்கள் மருத்துவர் ஐயா அவர்களையும் அண்ணன் அன்புமணி அவர்களையும் தொடர்ந்து ஒருமையில் பேசுகிறீர்கள். தொடர்ந்து வன்னியர்களுக்கு எதிராக இருக்கின்ற திமுக, வன்னியர்களுக்கு எதிராக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற VCK, திமுக, இந்த VCKவினுடைய IT விங்களை எல்லா இடத்துலையும் போய் உட்கார்ந்துக்கிட்டு மருத்துவர் ஐயா அவர்களையும் அண்ணன் அன்புமணி அவர்களையும் உங்களால் எந்த அளவிற்கு இழிவுபடுத்தி பேச முடியுமோ அவ்வளவும் பேசுறீங்க. தலையை இப்படி மேல தூக்கிட்டு காரி துப்புனா அது உன் மேலதான் விழுங்கிறது உனக்கு தெரியாதா? நீ பெரிய சட்ட மேதை இல்ல, நீ பெரிய சட்ட மேதை. அப்படியே மேல தலையை தூக்கிட்டு அப்படியே காரி மேல துப்புனா அது உன் மேலதான் விழும். இப்ப நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? ஒரு பெரும் சமுதாயத்தின் மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு தலைவரை, ஒரு சமூகத்திற்கே தீங்கு இழைத்துக் கொண்டிருக்கின்ற திமுக இன்னைக்கா நேத்தா? 1980களில் வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்டது. 1987 மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த சாலை மறியல் போராட்டம் செப்டம்பர் 17 நடக்க போகிறது என்று 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே அதற்கான அறிவிப்பு வெளியாகிவிட்டது. ஆனால் திட்டமிட்டு அந்த சாலை மறியல் போராட்டத்தை கலவரமாக மாற்ற வேண்டும் என்றே கருணாநிதி சூழ்ச்சி செய்து அதே நாளில் அண்ணா அறிவாலயத்தை திறப்பதற்கான நாள் குறித்தவர் கருணாநிதி. அண்ணா அறிவாலயம் திறப்பும் சாலை மறியல் போராட்டமும் இரண்டும் ஒரே நாளில் நடந்ததாலதான் அந்த கலவரமே உருவானது. அதனாலதான் 21 உயிர்கள் என்று பலியிடப்பட்டது. நீங்க தான் சாலை மறியல் போராட்டத்துல நாங்க தான் கூட இருந்து எல்லாத்தையும் சாதிச்சோன்னு பேசுறீங்கல்ல CN ராமமூர்த்தி அவர்களே, பேசுறீங்கல்ல. அப்படின்னா இந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமில்ல. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து உங்களை புடுங்கி வெளியே போட்டாங்க. இன்றைக்கு வன்னியர் சங்கத்திலிருந்து புடுங்கி உங்களை வெளியே போட்டாங்க. வன்னியர் மக்களுக்கு நீங்க யாருன்னே தெரியாது. ஏன்னா
வன்னியர் சமுதாயத்திற்கு இத்தனை ஆண்டுகள்ல நான் இவ்வளவு செய்திருக்கிறேன், இதை நான் செய்திருக்கிற ஒரு பட்டியலை கொடுங்களேன். என்னால வன்னியர் சமூகத்தில் இவ்வளவு இளைஞர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன், இவ்வளவு இளைஞர்களுக்கு நான் கல்வி கொடுத்திருக்கிறேன், வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன், அல்லது இவ்வளவு இளைஞர்களின் வாழ்வியல் உயர நான் காரணமா இருந்திருக்கிறேன்னு எதனா ஒரு விஷயத்தை காட்டுங்களேன். ஆனா தேர்தல் வரும்பொழுது மட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பிரச்சனையை முன்னெடுக்கும் பொழுது மட்டும், மருத்துவர் ஐயா அவர்கள் அரசை நோக்கி விரல் நீட்டும் பொழுது மட்டும், மருத்துவர் ஐயா அவர்கள் அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கும் பொழுது மட்டும், திமுகவுடைய ஐடி விங்கு, விசிகேவுடைய ஐடி விங்கு, 2 ஐடி விங்கும் கரெக்டா உங்களை அணுகுது. கரெக்டா நீங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு மருத்துவர் ஐயாவையும் டாக்டர் அன்புமணி அவர்களையும் திட்டத்தை மட்டும் குறிக்கோளா வச்சுட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள்லாம் வெக்கப்பட்டிருக்கீங்களா? நான் கேட்கிறேன், ஒரு நாள்னா நீங்க வெக்கப்பட்டிருக்கீங்களா? ஒன்று, சமூகத்திற்கு நல்லது செய்யுங்க, இல்லனா ஒதுங்கி நில்லுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில யாருமே இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அத்தியாயம் முடிஞ்சு போனது. ஒரு ஐயா பின்னாடி யாருமே இல்ல. இப்படியே பேசி பேசி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தேர்தல் நேரத்துல ஜால்ரா போட்டுட்டு இருக்க. பாட்டாளி மக்கள் கட்சியில யாருமே இல்லாததான் விக்கிரவாண்டி தொகுதியில 56,000 வாக்குகள் பாமக பெற்றதா? திமுக காரனுக்கு கொலை நடுங்குச்சு இல்ல? திமுக காரனுக்கு விக்கிரவாண்டியில கொலை நடுங்குச்சு இல்ல? கொலை நடுங்கினதுனால தானே ஒரு ஓட்டுக்கு 5,000 கொண்டு போய் கொடுத்தான் வன்னியர் பகுதியில. நீ வேட்பாளரை போட்டு இருந்திய விக்கிரவாண்டி தொகுதியில எத்தனாயிரம் ஓட்டு வாங்கின? விக்கிரவாண்டி தொகுதியில CN ராமமூர்த்தி அகில இந்திய பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பா ஒரு வேட்பாளரை போட்டீங்க. அந்த வேட்பாளர் எத்தனாயிரம் ஓட்டை வாங்கினாரு? நீ எல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தின் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் ஆளுமையை இப்படி கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்கிறது உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? கொஞ்சம் கூட. ஏதோ ஒரு நாளைக்கு பேசினாரு, தொலைஞ்சு போட்டோம். 2 நாளைக்கு பேசினாரு, தொலைஞ்சு போகட்டும். 3 நாளைக்கு பேசினாரு, தொலைஞ்சு போகட்டும். அடைச்சி நாயை காலை கடிக்குது செருப்புன்னு கட்டி விட்டு போயிடலாம். ஆனா ஏதாச்சும் ஒரு கோரிக்கை அரசை நோக்கி வைக்கும் போதெல்லாம் இப்படி நந்தி மாதிரி வந்து நடு ரோட்ல உட்கார்ந்துக்கிட்டு நாயை விட கேவலமா குலைக்கும் போது, இன்றைய இளைஞர்கள் வந்துட்டு 1987 இருந்த இளைஞர்களை விட விழிப்பா இருக்கான். 2016 பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து களம் கண்ட பொழுதே 23 லட்சம் வாக்குகளை பெற்ற இயக்கம். இன்று 2024 பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாடி யார் இருக்காங்க? அன்புமணி பின்னாடி யார் இருக்காங்க? ஒரு செய்தியாளர் சந்திப்புல செய்தியாளர்கள் கேள்வி கேட்டா கூட சொல்றதுக்கு அன்புமணிக்கு முடியாது. டாக்டர் ஐயாவுக்கு செய்தியாளர் சந்திப்புல பேசுறதுக்கே தெரியாது. டாக்டர் அன்புமணிக்கு செய்தியாளர் சந்திப்புல பேசுறதுக்கே தெரியாதா? உங்களை போன்ற கேடுகட்ட இன துரோகிகளால தான் தமிழ்நாட்டில் அத்தி பூ பூத்தார் போல கிடைத்த மிகப்பெரிய வலிமை மிக்க ஆளுமை தமிழ்நாட்டில் டாக்டர் அன்புமணி. அப்படிப்பட்ட ஆளுமை மிக்க ஒரு தலைவரை தமிழக மக்கள் பயன்படுத்தி கொள்ள தவறுவதால இழப்பு டாக்டர் அன்புமணிக்கு இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு தான். மருத்துவர் அன்புமணி போன்ற ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருந்திருந்தா கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கள்ளச்சாராய இறப்பு சாத்தியமா? ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணம் சாத்தியமா? நாளொன்றுக்கு 5 கொலைகள் விழுகிறது தமிழ்நாட்டில் இந்த முதலமைச்சர் ஆட்சியில, சாத்தியமா? அந்த முதலமைச்சருக்கு வக்காலத்து வாங்கி பேசிக்கிட்டு இருக்கிற போய் உட்கார்ந்துக்கிட்டு வன்னியர்களுக்கு டாக்டர் அன்புமணி அவர்களோ மருத்துவர் ஐயா அவர்களோ எதையுமே செய்யலன்னு சொல்ற நீங்க சொல்றதை எல்லாத்தையும் கேட்கிறாரு இல்ல உங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு இல்ல, 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கு தமிழக சட்டமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு. நீங்க போயிட்டு உங்க முதலமைச்சர், ஏன்னா நீங்க அங்கதான் சம்பளம் வாங்குறீங்க, உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கு நீங்க வன்னியர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை உறுதி செய்யணும்னு போய் கேளுங்க. தைரியம் இருக்கா உங்களுக்கு? திராணி இருக்கா உங்களுக்கு? மருத்துவர் ஐயாவை தவிர டாக்டர் அன்புமணியை தவிர அந்த திராணியும் தைரியம் உள்ள ஒரு ஆண்மகன் வேற யாருன்னா உன்ன மாதிரி. மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாரு 20ஆம் தேதி செய்தியாளர் சந்திப்புல, 1987 நடந்ததை விட மிக பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம், தமிழகம் ஸ்தம்பிக்கும் அப்படின்னு மீடியாக்காரெல்லாம் அலர்னா. அதன் பிறகுதான் திமுக
திமுகவுடைய ஐடி விங்கு உன்னை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேட்டியை எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் வெக்கப்பட மாட்டீங்களா நீங்க? 2019 விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புரையில சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா உள்ஒதுக்கீடாக வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு தருகிறோம் என்று. வேல்முருகன் அன்னைக்கு வக்காலத்து வாங்கி பேசினாரு மு.க. ஸ்டாலினுக்கு. இன்னைக்கு போய் கேட்கறது மு.க. ஸ்டாலின, அன்னைக்கு சொன்னது என்னாச்சு முதல்வர்? என்ன வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு? ஒவ்வொரு முறையும் வன்னியர்களுக்கான பிரச்சனைகளை பேசும் பொழுதெல்லாம் திமுகவினுடைய கைகூலிகள், திமுகவிற்கு காலத்திற்கும் சொம்படிக்கின்ற வாழ்நாள் அடிமைகள் அந்த இடத்துல போயிட்டு உட்கார்ந்துகிட்டு ஒரு பெரும் சமுதாயத்தின் உரிமைக்கு எதிராக நீங்கள் நிற்பது வெட்கக்கேடு இல்லையா? நீங்கள் நான் தான் உண்மையான வன்னியன் என்று பேசுகிறீர்கள். வெக்கமெல்லாம் இல்லையா உங்களுக்கு? சொல்றதுக்கு வெக்கம் இல்லை? உண்மையான வன்னியனா நீங்க இருங்க, தப்பு இல்லை, அதை சொல்றதுக்கு அச்சப்படாதீங்க. ஆனா அந்த சமுதாயத்திற்கு உங்களால என்ன செய்ய முடிஞ்சது? அதிகாரத்தின் பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க, அங்க கை நீட்டி வாங்குறீங்க, அதுக்காக தான் இப்ப பேசுறீங்க, கூவுறீங்க. இத்தனை கூவல் கூவுற உங்களால ஒரு கூவல் கூவ முடியாதா? என் சமுதாயத்தின் இளைஞர்கள் வாழ்வியலின் விளிம்பு நிலையில இருக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் வாழ்வியல்ல வளம் பெறணும்னா அவர்களுக்கான வாழ்வுரிமை வேண்டும், அவர்களுக்கான இடப்பங்கீடு வேண்டும், அதை பகிர்ந்தளிங்க அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு துப்பு இல்லையா? சொல்லுங்க. இந்த திமுகவினுடைய ஐடி விங்குக்கும் இந்த விசிகாவினுடைய ஐடி விங்குக்கும் என்னுடைய கேள்வி, மருத்துவர் ராமதாஸ் ஐயா, டாக்டர் அன்புமணி அவர்கள் தமிழ்நாட்டிற்கும் இந்திய பெரும் தேசத்திற்கும் அவர்கள் செய்த சாதனைகள் எண்ணற்றவை. அதை பற்றி இதுவரையில் ஒரு நாளாவது நீங்கள் பேசியிருக்கிறீர்களா? நீங்க ஐடி விங்கு, திமுகவுடைய ஐடி விங்கு, நீங்க ஒரு ஊடகம், சமூக ஊடகமா வெளியே வரீங்க. உங்களுடைய ஊடகத்தை பார்ப்பவர்கள் தமிழ்நாட்டில் திராவிட கட்சியை தாண்டி வேறு இயக்கங்கள் எதையுமே செய்ததில்லையா? 108 ஆம்புலன்ஸ் போன்ற உலகம் உயர்ந்த மிகப்பெரிய திட்டம், கிராம சுகாதார சேவை திட்டம், வன்னியர்கள் உட்பட 108 சமூகங்களுக்கு பெறப்பட்ட 20 விழுக்காடு இடப்பங்கீடு, இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட 3.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு, அருந்ததியர்களுக்கு கொடுக்கப்பட்ட 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு, மத்தியிலே 22.5 விழுக்காடு இடப்பங்கீடு. இதெல்லாம் யார் கொண்டு வந்தது? இஸ்லாமியர்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் கருணாநிதி ஆட்சி காலத்துல தான் கொடுக்கப்பட்டது. கருணாநிதி அழைத்து கொடுக்கல. அதை முதல்ல நினைவில் வைத்துக் கொண்டு திமுகவுடைய ஐடி விங்கா இருந்தாலும் விசிகாவினுடைய ஐடி விங்கா இருந்தாலும் அதை முதன்மைப்படுத்தி பேசுங்க. இஸ்லாமியர்களையோ அருந்ததியர்களையோ உங்களுக்கு இடப்பங்கீட்டில் பிரச்சனை இருக்கிறது, எஸ்சி கோட்டாவில் போதுமான இடஒதுக்கீடு அருந்ததியர் மக்களுக்கு கிடைக்கல, ஆகையால உங்களுக்கு நான் 3 விழுக்காடு தனியாக உள்ஒதுக்கீடு கொடுக்கிறேன்னு கருணாநிதி அவர்கள் அந்த அருந்ததியர் மக்களை அழைத்து கொடுக்கல. அதற்கு பல போராட்டங்கள், பல மாநாடுகளை நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து பெற்றுக் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீடும் இதே நிலைதான். நான் ஏற்கனவே பல காணொளிகளில் பேசியது போன்றுதான் இந்தியாவிற்கு விடுதலை கொடுத்தது மவுண்ட் பேட்டன் பிரபு. ஆனால் அவர் உரிமைக்கானவர் அல்ல. அதை கொடுக்க வைத்தது தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள். அவர்தான் இங்கே கதாநாயகன். அதே போன்றுதான் தமிழகத்தில் கையெழுத்திட்ட கருணாநிதி அவர்கள் அதற்கு உரிமையானவர் அல்ல. அதை கொடுக்க வைத்த மருத்துவர் ஐயாதான் அத்தனைக்கும் சொந்தக்காரர். இவ்வளவு பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரரான மருத்துவர் ஐயாவை ஒருமையில் பேசுவது உனக்கெல்லாம் வெட்கமாக இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இல்லாது இருந்திருந்தா திமுக போன்ற அநீதி இயக்கங்களின் அட்டகாசங்கள் இன்னும் தலைவிரித்து ஆடி இருக்கும். ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் தமிழ்நாட்டில் மக்களுக்கு எதிராக எந்த ஒரு இடத்தில் சிறு பிழை நடத்தினாலும் அந்த இடத்தில் முதல் குரலாக முதல் ஆளாக நிற்பது டாக்டர் அன்புமணி மருத்துவர் ஐயா. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க மக்களுக்கு? மருத்துவர் ஐயாவை பேசுவதற்கோ அண்ணன் அன்புமணி அவர்களை பேசுவதற்கோ எல் 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 முனையளவு கூட தகுதி இல்லாத ஒரு நபர் நீங்கள் மருத்துவர் ஐயாவை பற்றியோ டாக்டர் அன்புமணி அவர்களை பற்றியோ இப்படி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் கிடையாது. இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.